Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ரன்னிங் ஸ்டிச் வேரியேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சோட 3 வேரியேஷனை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீடில் 6 ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதோட எண்டிங்கில் ஒரு நாட் போட்டுட்டு கிளாத்தோட அடியிலேருந்து மேல் பக்கமாக த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. இப்போ எப்பவும் போல் ரன்னிங் ஸ்டிச்சில் ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். ரன்னிங் ஸ்டிச் போடும்போது ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஒவ்வொரு ஸ்டிச்சோட அளவும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த த்ரெட்டை நம்ம போட்டு ஃபஸ்ட் லூப்போட அடிப்பக்கத்தில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு வாங்க. அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை ரெண்டாவது லூப்புக்கு அடியிலையும் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் கொண்டு வாங்க. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட அந்த ரன்னிங் ஸ்டிச்சோட ஒவ்வொரு லூப்லேயுமே லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் அடிப்பக்கமாக கொண்டு வரணும். அப்போ நமக்கு 2 கலர் த்ரெட்டு ட்விஸ்ட் ஆன மாதிரி ஒரு அவுட்லைன் கிடைக்கும். இதுதான் விப்டு ரன்னிங் ஸ்டிச். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டிச் லூப்டு ரன்னிங். நம்ம எப்பவும் போல் ஒரு லைன் ரன்னிங் ஸ்டிச் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டை நீடில் எடுத்துகிட்டு நம்ம முதல் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் லூப் கடியில் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டாவது லூப்பில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு போங்க. இப்போ அதே த்ரெட்டை டேர்ன் பண்ணி ஃபஸ்ட் லூப்போட அடியில் ரைட்லேருந்து லெஃப்டில் கொண்டு வாங்க. இப்போ நமக்கு ஒரு ஓவல் ஷேப் கிடைக்கும். இப்போ அதையே ரிப்பீட்டாக பண்ண போகிறோம். தேர்ட் லூப்பில் கொண்டு போயிட்டு அது செகண்ட் லூப் கடியில் ரைட்லேருந்து லெஃப்டில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ரெண்டாவது லூப் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ மூணாவது லூப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது லூப்லேருந்து டேர்ன் பண்ணி கொண்டு வந்து இப்போ ரெண்டாவது லூப்பில் ரைட்லேருந்து லெஃப்டில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஓவல் ஷேப் கிடச்சிட்டே வருது இல்லையா? இதே மாதிரி ரிப்பீட்டாக ஒவ்வொரு 2 ரன்னிங் ஸ்டிச்சுக்கு இடையிலையும் ஒரு ஓவல் ஷேப் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் லூப்டு ரன்னிங் ஸ்டிச். இந்த ஸ்டிச் போடும்போது த்ரெட்டை ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுத்துடும் அப்படின்னா அந்த ஓவல் ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அதனால் த்ரெட்டை கொஞ்சம் லூஸாக விட்டுக்கோங்க. இப்போ நாம் மூணாவது ஸ்டிச்சான எஸ்கிமோ லேஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம எப்பவும் போல் ஒரு ரன்னிங் ஸ்டிச் லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனில் ரன்னிங் ஸ்டிச்சோட முதல் 2 ரன்னிங் ஸ்டிச்சுக்கும் இடையில ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதை அந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு 2 ஸ்டிச்சுக்கும் இடையில இருக்க சென்டர் பாயிண்ட்டை அந்த லைனில் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டை நீடில் எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு டாட் கிட்ட குத்தி அடியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டை முதல் லூப்பில் கீழேருந்து மேலே கொண்டு வாங்க. அதே த்ரெட்டை
ரெண்டாவது லூப் வழியாக மேலே இருந்து கீழே கொண்டு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ண அதே பாயிண்டில் நீடில் குத்தி அடியில் எடுத்துகிட்டு போங்க. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் வழியாக நீடில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டாவது லூப்பில் கீழேருந்து மேல் பக்கமாக நீடில் எடுத்துகிட்டு மூணாவது லூப்பில் மேலேருந்து கீழ் பக்கமாக த்ரெட் எடுத்துகிட்டு போய் நம்ம மார்க் பண்ணியிருக்க அதே பாயிண்டில் நீடில் குத்தி த்ரெட் அடியில் கொண்டு போயிடணும். இப்போ மூணாவது பாயிண்ட், மூணாவது லூப்பில் அடியில் எடுத்துகிட்டு வந்து ஃபோர்த் லூப் வழியாக எடுத்துகிட்டு போய் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே முடிச்சிடணும். இதே மாதிரி ரிப்பீட்டாக எல்லா லூப்லேயும் இன்செர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதுதான் எஸ்கிமோ லேஸ். இந்த ஸ்டிச்சையும் நம்ம நிறைய டைப்பில் யூஸ் பண்ணலாம். இதை எந்த மாதிரி நம்ம டிசைனில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இனி வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூவாக என்னோடய வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ஸ்டிச்சஸையுமே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இனி அடுத்தடுத்து போட போகிற ஹேண்ட் எம்ப்ராய்டரி வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் குர்த்தியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கூடிய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.